தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பவானி ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம ஃபிலிமி பிட் தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகெயின் நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ் சினிமாலையும் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அப்படி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தமிழ் ஃபிலிம்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து கூலி. தமிழ் சினிமாவில் ஒரு மாநகரத்தை அமைச்சு அது மூலமாக ஃபேன்ஸை கைதியாக்கி விக்ரம்ல எல்சியூவை ஸ்டார்ட் பண்ணி லியோதாஸ் யாரு என்னாச்சு அப்படின்னு புலம்ப வச்சு அடுத்து சூப்பர் ஸ்டார் கூடயே கூலி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஆமாம், இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடித்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே செம மாசாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வர மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விடாமுயற்சி. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டார்டிங்லேருந்து விடாம முயற்சி பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டீசர் வெளியாச்சு. இதை பார்த்து மக்கள்கிட்ட அப்படி ஒரு ரிவ்யூஸ் கிடைச்சது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் மெயினாக ஏகே ரசிகர்கள் வந்து நியூ இயர் அன்னைக்கு ட்ரெய்லர் வரும், பொங்கலுக்கு படமே வந்துடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் தான் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நியூ இயர் அன்னைக்கு சொல்லிட்டு இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது எல்லாருமே சோகத்தை ஏற்படுத்துச்சு. மெயினாக ஏகே ரசிகர்களை ரொம்ப அதிகமான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வணங்கான். இந்த படத்தை இயக்குனர் பாலா இயக்கியிருக்காரு. இதில் அருண் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் கன்னியாகுமரியை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொலையை தொடர்ந்து அடுத்தடுத்த மூவ் தான் வந்து இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றம் 23 அருண் விஜய் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் சமுத்திரகனி, சண்முகராஜன், அருள்தாஸ், அப்புறம் ரிதா இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வணங்கான் ஜான் 10 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதுதான் அவரோட கடைசி படம்னு அவரே சொல்லியிருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம தளபதி விஜய் தான். அவரோட இந்த கடைசி படத்தை வந்து வினோத் வந்து இயக்குறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்தை தயாரிக்குது. இந்த படம் வந்து ஒரு அரசியல் அதிரடி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பீஸ்ட் படத்தில் இவரு கூட சேர்ந்து ஒன்றா நடிச்சிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தருணம். இந்த படத்தை அரவிந்த் சீனிவாஸ் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் அரவிந்த் சீனிவாஸ் கூட கிஷன் தாஸ் வந்து நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் வந்து முதல் நீ முடியும் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. இது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு காதல் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன் பற்றி சொல்கிற படமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த காதல் ஜோடியை மையமாக வச்சு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அப்டேட் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போது தக் லைஃப். இந்த படம் வந்து ஒரு பழைய திருப்பி எடுத்துட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து இந்த படத்தில் நடிக்க போறாரு. கமல்ஹாசன் மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர், த்ரிஷா, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா லட்சுமி எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசைப்புயல் AR ரஹ்மான் வந்து இசையமைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை 3 ப்ரொடக்ஷன் ஒன்னா சேர்ந்து தயாரிக்கிறாங்களாம். அது என்னென்ன ப்ரொடக்ஷன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ், கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் மணிரத்னமோட மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படின்ற 3 நிறுவனமும் சேர்ந்து இந்த தக் லைஃப் படத்தை தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விடாமுயற்சி வருது அப்படின்னு சொன்னதுனால குட் பேட் அக்லியோட டேட்டை மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் வராது அப்படின்னு திடீர்னு சொன்னதுனால குட் பேட் அக்லி இப்போ வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில தான் குட் பேட் அக்லி வர்ற April 10 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக ரிலீஸ் டேட் வந்ததுனால ஏகே ரசிகர்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திலே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கேம் சேஞ்சர். ஷங்கர் இதுக்கு முன்னாடி எடுத்த இந்தியன் 2 வந்து ஃப்ளாப் ஆன நிலையில் இப்போ அவர் கம்பேக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். இப்போ அவர் எடுத்த கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து ராம் சரண் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக வந்து கியரா அத்வானி பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ரெட்ரோ. சூர்யா நடித்த கங்குவோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தேட்டரில் வந்து பார்க்க எல்லாருமே அவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படமும் ஒரு ஃப்ளாப் வாங்கிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ சூர்யா ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். இந்த நிலையில் தான் அவர் நடித்த ரெட்ரோ சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. இதில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து இயக்கியிருக்காரு. இதில் சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே வந்து பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த படம் எல்லாமே வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு சில படங்கள் இருக்குது, அது வந்து ஷூட் போயிட்டுருக்கு. இன்னும் கூடிய விரைவிலே வந்து திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதில் வந்து தனி ஒருவன் 2, ஆயிரத்தில் ஒருவன் 2, அதுக்கப்புறம் 7
ஆரஞ்சு ரெயின்போ காலனி 2 இந்த படம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை வந்து வாங்குச்சு. அதே மாதிரி பார்ட் 2வும் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.